வாங்க கண்ணுங்களா! ஈஸியான கோலத்தோட வந்தாச்சு. ஈஸியா ஒரு படிக்கோலம், ஈஸியான சிக்கு கோலம். ஒரு 3 கோலமே டிஃப்ரெண்ட்டான கோலங்கள் தான். நீங்க இத டெய்லியும் கூட போடலாம். வெள்ளிக்கிழமைகள்லயும் போடலாம். ரொம்பவே நல்லாருக்கும். 5 டூ 5 வச்சுட்டு, இந்த மாதிரி 4 சைடும் ஒரு கோட்ட போட்டுட்டு, நடுவுல இந்த மாதிரி செக்குடு மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு, இப்ப இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ற மாதிரி கர்வ் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 கர்வ் போட்டுட்டு, நடுவுல ஒரு லைன் விட்டுட்டு, அடுத்து இருக்கிற 2 லைனுக்கு போட்டு விட்டுறலாம். இதே மாரி ஒரு 4 சைடுமே போட்டுக்கலாம். இது வந்து பார்க்கறக்கு சிம்பிளா தான் இருக்கும். நீங்க டெக்கரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஐயர் வீட்டு கோலங்கள் மாதிரி நல்லாருக்கும். ஐயர் வீட்டுகள்ல தான் மோஸ்ட்லி இந்த படிக்கோலம் தான் போடுவாங்க. படிக்கோலத்தோட அழகே தனிதாங்க. ரொம்ப நல்லாருக்கும். அவ்வளோதாங்க. இது மாதிரி 4 சைடுமே போட்டுக்கலாம். இந்த டைம் ஏதோ கோலப்பொடி வாங்குனது சரியில்ல. விழும்போது திட்டு திட்டா விழுது. நானும் அது எவ்ளோ அரிசி மாவு கலந்தாலும் கொஞ்சம் நல்லா ஃப்ளோவா விழல. இப்ப இதுக்கு உள்ள நான் ஒரு காவி கலர் குடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வெளியிலயும் இந்த கர்வ்க்கு நடுவுல இந்த மாரி குடுத்துட்டா, நல்லா பார்க்கறக்கு நல்லா இருக்கு பாருங்க. இப்ப உள்ள ஒரு எல்லோ கலர்ல நடுவுல ஒரு டாட் வச்சு சுத்தியும் இந்த மாதிரி டாட் வச்சு விட்டுறலாம். பார்க்கறக்கு கொஞ்சம் ஸ்டார் மாதிரி நல்லாருக்கும். இப்ப உள்ள இந்த 4 சைடுமே இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம். இப்ப இந்த உள்ள இருக்கிற கர்வ்க்கு நடுவுல ஒரு சின்ன சின்ன கோடா டிசைன் போட்டுக்கலாம். இப்ப இங்க ஒரு கோடு போடாம இருக்கிறோம் பார்த்தீங்களா? நடுவுல இருக்கிறதுக்கு, அதுக்கு இந்த மாதிரி டாட் வச்சுக்கலாம். நல்லா பெருசு பெருசா, நல்லா திக்கா டாட் வச்சிடலாம். இந்த மாரி டாட் வச்சுட்டு, கையால இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, நல்லா ரவுண்ட் ஆயிடும். திரும்ப மேல இருக்கிறதுக்கும் இதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த பாக்கி இருக்கிற 3 சைடுமே இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். பாருங்க இப்ப அழகாயிடுச்சா? இப்ப இங்க ஒரு சங்கு மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கர்வ் போட்டு ஆப்போசிட்ல இந்த சங்கோட வளைவு மாதிரி போட்டு விட்டுறலாம். இது மாதிரி இந்த 4 கேப்புக்குமே போட்டு விட்டுக்கலாம். இப்ப இதுக்கு மேல இந்த மாதிரி சின்ன சின்ன வளைவு மாதிரி 2 சைடும் போட்டு விட்டுட்டு, நடுவுல இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் மாதிரி திலகம் மாதிரி போட்டுக்கலாம். எவ்ளோ சிம்பிள் பாருங்க. இந்த மாதிரி ஈஸியான படிக்கோலம் போட்டாலே நல்லாருக்கும். இதே மாதிரி 4 சைடும் மேல போட்டு விட்டுட்டு, இப்ப இதுக்கு இந்த சங்குக்கு நான் கிரீன் கலர் குடுத்துருக்கேன். நீங்க என்ன கலர் வேணுமோ குடுத்துக்கங்க. இல்ல கலர் இல்லாம நீங்க ஒயிட் கூட குடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இப்ப இதுக்கு மேல நான் சும்மா ஒயிட்லயே அப்படியே தூவி விட்டுர்றேன். அவ்வளோதாங்க. சூப்பரா ஒரு படிக்கோலம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்குள்ள ஒரு டாட் மாதிரி வச்சு விட்டுறலாம். இந்த காவி கலர வச்சே டாட் வச்சு நடுவுல ஒரு எல்லோ குடுத்துட்டோம்னா, பார்க்கறக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி குடுத்துட்டு, இதுக்கு நடுவுல அந்த எல்லோ வச்சு விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா சைடும் வச்சு விட்டுட்டோம்னா முடிஞ்சுது. சூப்பரா காலங்காத்தால வாசலே அழகுபடுத்திடலாம் இல்லைங்களா? இனி அடுத்து ஒரு சின்னதா ஒரு சிக்கு கோலம். 7 புள்ளி 4 வர சந்து புள்ளி வச்சுட்டு, இப்ப இதுல ஒரு புள்ளி விட்டு ஒரு புள்ளி ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி வளைச்சு வளைச்சு ஸ்டார் மாதிரி போட்டு விட்டுறலாம். சிக்கு கோலம்லாம் முதல்ல போட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிளான கோலமா ட்ரை பண்ணுங்க.
மேலே இந்த மாதிரி அந்த வளைச்சி விட்டதுக்கு நடுவில் ஒரு லைன் விட்டு அதிலிருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா சைடும் போட்டு விட்டுடலாம். சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கு கோலமாகவும் இருக்கும். ஒரு ரங்கோலி மாதிரியும் தெரியும். இது கலர் கூட கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டா. இப்போ உள்ள ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் அந்த புள்ளி உள்ள கவர் ஆகிற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ மேலே இந்த புள்ளிக்கு கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வளைச்சி விட்டுறலாம். இப்போ இதுக்கு லைட்டாக மேலே மட்டும் இந்த ஒயிட் ஷேட் கொடுத்துடலாம். கொஞ்சம் பார்க்கறக்கு அழகாக தெரியும். இப்போ உள்ளே இருக்கிற இந்த டாட்டுக்கு நான் காவி கலர் கொஞ்சம் திக்காக வச்சு விட்டுறேன். இப்போ பாக்கி இருக்கிற டாட்க்கு எல்லாமே ஒயிட் வச்சுக்கலாம். இந்த காவி கலர் வச்சுட்டு அதுக்கு நடுவில் எல்லோவும் வச்சு விட்டுட்டா கொஞ்சம் நல்லா பார்க்க கிராண்டாக தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒயிட்லேயே நல்லா திக்கு டாட்டாக வச்சுட்டுட்டிங்கன்னா இந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இது ஒரு செமி சிக்கு கோலம்னு சொல்லலாம். நடுவில் இந்த மாதிரி புள்ளியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பூ மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் 7 to 4 தான். ஆல்டர்னேட்டிவ் டாட் தான். ஒரு புள்ளி விட்டு ஒரு புள்ளி. இப்போ இங்கே மேலே இந்த மாதிரி ஒரு 3 மாதிரி நம்பர் 3 மாதிரி 2 சைடும் போட்டிங்கன்னா போதும். சிக்கு கோலத்துக்கு இப்படி டெக்னிக் யூஸ் பண்ணி போட்டோம்னா தான் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கலர் கொடுத்தோம்னா ரங்கோலி மாதிரி இருக்கும். அப்படி கொடுக்காம விட்டோம்னா சிக்கு கோலம் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா சைடுமே போட்டாச்சு. இப்போ இங்கே மேலே இந்த புள்ளிக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மேலே கொண்டு வந்து திரும்பவும் இந்த புள்ளிக்கு மேலே லைனை போட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி 3 சைடுமே போட்டு விட்டுடலாம். த்ரீ இன்ட்டு 2 அவ்வளோதாங்க. சிம்பிளான கோலம்தான். இதை சிக்கு கோலமாகவும் எடுத்துக்கலாம், செமி சிக்கு கோலமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு லோட்டஸ் மாதிரி குட்டியாக போட்டு விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சைடுமே போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி ஈஸியாக சின்ன சின்னதாக பிக்னஸ் எல்லாம் போட்டு பழகுனீங்கனாலே கோலம் அழகாக வந்துடும். இப்போ உள்ள இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரைப் மாதிரி நல்லா பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அப்படி போட்டு விட்டிங்கன்னா தான் ஸ்டார் மட்டும் தனியாக தெரியும். பார்த்தீங்களா? அப்படி போட்டாச்சு. நம்ம இது கலர் வேணுனா கூட கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். இப்போ மேலே இந்த தாமரை மாதிரி இருக்கிறதுக்கு நான் அது ஒயிட் ஷேடே கொடுத்துக்கிறேன். எல்லா சைடுமே இந்த மாதிரி ஒயிட் ஷேடு கொடுத்துக்கலாம். நான் போடுற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. இப்போ இதுக்கு எல்லாமே ஒயிட் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு நான் எல்லோ கொடுத்துட்டு நடுவில் ஒரு காவி கலர் டாட் வச்சுட்டு பாக்கி இருக்கிற அந்த புள்ளிகள்லாம் எல்லோலையே இந்த மாதிரி திக்காக வச்சாச்சு. அடுத்து ஒரு ஈஸியான கோலத்தோடு சந்திக்கிறேன்.